ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மைதா மாவில் இனிப்பு அடை செய்ய போகிறோம். அதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா மைதா மாவு 1 கப்பு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, சர்க்கரை ஒரு 5 ஸ்பூனு, உப்பு கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஒன்றா போட்டு கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம தோசை சட்டியில் ஊற்றி தோசை மாதிரி ரொம்ப பரப்பாமல் குட்டி குட்டியாக போட்டு செஞ்சிருதான் இந்த மைதா மாவு இனிப்பு அடை. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மைதா 1 கப்பு, இந்த இதில் கரைக்கிறதுக்கோசரம் இதை கொட்டி வச்சுருவோம். 1 கப்பு மைதா, 2 ஸ்பூன் அரிசி மாவு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கோசரம், சர்க்கரை 3 ஸ்பூனு, கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவருக்கோசரம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்கு, தண்ணி மாவை கரைக்கிறதுக்கு. இது எப்படின்னா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைக்கணும். பஜ்ஜி போடுவோம்னா அது மாதிரி கரைக்கணும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு கலந்துடலாம். அரிசி மாவு, சர்க்கரை, ஏலக்காய், உப்பு, தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாம் ராவாக நல்லா கலந்துக்கலாம். இது கலக்கிற விஸ்க் இருந்தால் வச்சு கலங்க. என்கிட்ட அந்த இது இல்லை, அதனால் நான் கையாலே கலக்கிறேன். கையை நல்லா சுத்தமாக கழுவிக்கங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டு நல்லா கலந்துக்குங்க. அதுக்கும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவு எப்படி போடுவோமோ, பஜ்ஜிக்கு எப்படி கலப்புவோமோ அது மாதிரி கலந்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இது மாதிரி இந்த பதத்தை கரைச்சா போதும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பழத்தை போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் ஒரு அரை மணி நேரம் ஊட்டுங்க. மாவு தான் ஒருத்தங்களுக்கு எண்ணெய் சேராதும்பாங்க. அதுக்கு நம்ம தோசை சட்டியில் அடை மாதிரி ஊற்றி தரோம். அடை மாதிரியும் ஊற்றி சாப்பிட்லாம். வாங்க தோசை சட்டியில் அடை மாதிரி ஊற்றிக்கலாம். தோசை மாதிரி அடை மாதிரி ஊற்றி எண்ணெய் சேராதவங்களுக்கு இது மாதிரி சாப்பிட்லாம். லைட்டாக வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு. இங்கே நல்லா வந்திருக்கு. அதை இதாக இருக்கும். அங்கே அடை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இனிப்பு அடை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வாங்க ரெடி ஆகிடுச்சு. மைதா மாவில் செஞ்ச இனிப்பு அடை ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.